ஜேபி மார்கன்லாம் வந்து ஜஸ்ட் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அது மாதிரி எடுத்துக்கணும். அதெல்லாம் அதை நம்பிலாம் நீங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இன்றைக்கி ₹1,00,000 இருக்கக்கூடிய தங்கம் வந்து 1 இயரில் 1,60,000 போகும், கண்டிப்பாக போகும் அப்படின்னு தம்பிங் ஆன் த டேபிள் இதில் அடித்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து உண்மையாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கி வந்து ₹1,00,000 தங்கத்தை விற்கணுமா? சில்வரில் இதில் இருக்குது, அதில் இருக்குது, எல்லாத்துலேயுமே சில்வர் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஜோக் படித்தேன், அதில் இருக்குது இதில் இருக்குன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பர் வந்து காஜு கத்திலி ஸ்வீட்ஸில் தான் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் த நெக்ஸ்ட்டு 1 or 2 years. இல்லை சார் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஓகே, எனக்கு அதில் மேலே ஒரு இது இருக்குதுன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து நான் வந்து கோல்டையும் சில்வரையுமே என்றைக்குமே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே எனக்கு கருதுனதே கிடையாது என்றைக்குமே. என்ன ரீசன் அப்படின்னா சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். பேசாம ரவுடி ஆயிட்டுமா? ஐபிசி தமிழ் எங்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் பட்ஜெட் பத்மநாபன் இணைந்திருக்க அவரிடம் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மரளி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸ்டார்டிங் வந்து கோல்டுலேருந்து ஆரம்பிக்கிறேன் சார். இப்போ தான் கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு சார். ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அமெரிக்கா ஈரான் போர் வந்து முடிவுக்கு வந்துடுச்சுன்னா கச்சா எண்ணெய் விலை வந்து இறங்க ஆரம்பிச்சிடும், தங்கம் வந்து ஏற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொன்னாங்க சார். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா போரும் நின்றுச்சு, கச்சா எண்ணெய் விலையும் இறங்கிடுச்சு. பட் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றம் கொடுக்காம வந்து இறக்கத்தை போயிட்டுருக்கு சார். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஓகே, சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய் வந்து போருக்கு முன்னாடி என்ன ரேட் இருந்ததோ அதே ரேட்டு இப்போ திரும்பி வந்துடுச்சு. அதாவது $75 இது வந்து கிட்டத்தட்ட $115 வரையும் போயிட்டு திருப்பி அதே $75 வந்துருச்சு. ஸோ இந்த போர்னால் இன்னும் போர் வந்து ஆல்மோஸ்ட் முடிவுக்கு வந்துருச்சு, பட் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை, புரியுதுங்களா? பட் இந்த என்டையர் இதில் வந்து திருப்பி பேக் டு இது வந்துருச்சு. ஆனால் நிறைய பேர் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, அது மாதிரி நாட்டில் வந்து ஒரு நாட்டில் இல்லை வேர்ல்டு வைடாக வந்து ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டி நடந்ததுன்னா கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது தான் நிறைய தடவை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணுன்னா, கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்க்கணும். கடந்த காலத்திலே கோல்டு அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணதுனால நிறைய பேர் நினச்சாங்கன்னா இங்கேயே வந்துருச்சு, இன்னும் பயங்கரமாக போகும். 16,800 வந்தபோது எவ்ரிபடி ஸ்டாக்கிங் போட் கிராமே 20,000 போயிடும், பவுண்ட் 2 லட்சத்தெல்லாம் தாண்டிடும். ஸோ இது வந்து ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது மேலே போயிட்டுருக்கும்போது பயங்கரமாக போகும் அப்படின்னு ஈஸியாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வந்து என்ன ஆச்சுன்னதுன்னா, நிறைய பேர் வந்து ஒரு அசட் கிளாஸ் வந்து பயங்கரமாக ரேலி ஆகிடுச்சு. நார்மலாக ஒரு 10% மேலே நீங்கள் கோல்டுடைய ஜேர்னி எடுத்துட்டிங்கன்னா ஃபார் த லாஸ்ட் 100 years 9 to 10% மேலே கோல்டுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன் கிடையாது. ஸோ இந்த 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்நார்மல் ரிட்டர்ன். ஸோ அப்நார்மல் ரிட்டர்ன் வந்தது அப்படின்னதுன்னா நிறைய பேர் என்ன பார்த்தாங்கன்னா, அதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும், அதை வந்து புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர், நாட் எல்லோரும் கிடையாது, கொஞ்சம் பேர் வந்து தே ஸ்டார்டட் புக்கிங் ப்ராஃபிட். ஓகேயா? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த போர் வந்தது அப்படின்னா போருக்கு சண்டை போடுறதுக்கு நமக்கு பணம் வேணும். ஏற்கனவே நிறைய கோல்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து கோல்டில் மணி பார்த்தவங்கலாம் கொஞ்சம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடந்த ஒரு விஷயங்கள். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா $5,600 இன்றைக்கி வந்து $4,000 இருக்குது. ஸோ இந்த $1,600 வந்து கிட்டத்தட்ட 30% வந்து ஃபால். ஸோ 30% ஃபால்னு பார்க்குறது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, திருப்பி அந்த இடத்துக்கு போகணுன்னா அது 42% இன்க்ரீஸ் ஆகணும். 30% இறங்கினா 30% ஏறினா பத்தாது. 30% இறங்கினதுன்னா 42% ஏறினா தான் அந்த பழைய நிலைமைக்கே வரணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரெயினில் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் போயிருக்கீங்களே? ஓகே, வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷன் நிற்கும், திருப்பி ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை டு பெங்களூர்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அது வந்து காட்பாடியில் நிற்கும், அதுக்கப்புறம் பெங்களூரில் தான் நிற்கும், வேறு எங்கேயுமே நிற்காது. ஏன் அப்படின்னதுன்னா, அது வந்து ஒரு 120-140 km/h போகும். அந்த ஸ்பீடுக்கு வந்து நடுவில் நிறுத்திட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இட் டேக்ஸ் டைம். அதே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே ஒரு ஸ்டேஷன் மட்டும்தான் இன்பிட்வீன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தங்கம் வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது ஈஸியாக போயிடுச்சு. இப்போ கீழே இறங்கிடுச்சு இல்லையா? கீழே இறங்கினதுக்கப்புறமா ஈவன் பவுன்ஸ் பேக் ஆனால் கூட இதே மாதிரி ஃபாஸ்ட்டாக வரதுக்கான சான்சஸ் கிடையாது. நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, இங்கேருந்து தங்கம் நெக்ஸ்ட், அதாவது ஜனவரி 29 பீக், அதுலேருந்து நெக்ஸ்ட் 1 இயர் எடுத்துட்டிங்கன்னா
நெகட்டிவாக இருக்கிறதுக்கு. ஆல்ரெடி இப்போ 30% நெகட்டிவ். ஸோ இது வந்து இந்த நெக்ஸ்ட் 1 இயர் ஆர் மேபி 2 இயர்ஸ் கூட இந்த லெவல் ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எகைன் ஐம் நாட் ப்ரெடிக்டிங். அதாவது கன்சிடரிங் ஆல் த சிச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தோன்னா தங்கம் ஏறினதுக்கு இன்னொரு காரணம் வந்து ருப்பியோடைய வீழ்ச்சி. ருப்பி வந்து 80-82 அந்த மாதிரி இருந்ததில் வந்து இட் வென்ட் டு 96.96 போனது. இப்போ 94 ரூபாயில் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுடைய ருப்பியும் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அப்போ வந்து கோல்டு ஏற்கனவே இறங்கிட்டுருக்கு, ருப்பியும் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னு சொன்னதுன்னா தங்கம் வந்து கீழே இன்னும் வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே சார், இன்னொரு பக்கம் எடுத்துக்கலாம் சார். அதாவது அமெரிக்க நிறுவனமான ஜேபி மார்கன் சேஸ் அண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து உயர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சார். அவங்க வந்து எது அழைப்பில் சார் சொல்லியிருக்காங்க? நான் என்ன சொல்கிறேனே, இப்போ வந்து அதாவது தீஸ் ஆர் ஆல் த வியூஸ், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியூ சொல்லலாம். இப்போ ஜேபி மார்கன் வந்து அவங்க வந்து பேஸ்ட் ஆன் சர்டன் விஷயம் வந்து சொன்னாங்க. அவங்க என்றைக்கு சொன்னாங்க நீங்கள் பார்க்கணும். ஜேபி மார்கனுடைய ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி இல்லை. when the market is rallying, மார்க்கெட் வந்து பயங்கரமாக, அதாவது $5,600 போன உடனே அவங்க என்ன நினச்சாங்கன்னா இப்படியே இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோன்னா அது $6,000 தாண்டிடலாம் அப்படின்னு அங்கே சொன்னாங்க. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதே மாதிரி யார் யாரெல்லாம் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாங்களோ அவங்கள்ட்ட இன்றைக்கி ஜேபி மார்கன்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் இன்றைக்கி ஒரு வியூ கொடுத்தீங்க, அந்த வியூ வந்து ஸ்டில் இட் இஸ் வேலிடா? இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, சார் நான் இன்றைக்கி போனதில் இந்த மாதிரி இருந்தது, இந்த மாதிரி சண்டைலாம் வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இம்மீடியட்டாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே ஜேபி மார்கனாக இருந்தாலும் நான் இருந்தாலும் சரி, எனிபடி வந்து தீஸ் ஆர் ஆல் அவர் ஒப்பீனியன். ஸோ நோபடி இஸ் ரைட். யார் சொன்னாலும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் என்னென்னா நமக்கு ஒரு அசட் கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னு வச்சுங்களேன், ஜேபி மார்கன் சொல்லிட்டாரு அப்படின்னா 6,000-8,000 போகும் அப்படிம்பாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் அதே கோல்டும் போதே இன்னொருத்தர் சொன்னாங்க கோல்டு கேன் ஆல்சோ பி கிரியேட்டட், எப்படி வந்து ஹோம் க்ரோன் டைமண்ட் மாதிரி இன்னும் 2-3 இடத்துலலாம் கிடச்சிருக்கு, கோல்டு கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியும் இருக்குது. அந்த தியரியை பற்றி ஏன் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க? ஸோ நமக்கு வேணும்னா when you are bullish on கோல்டுன்னதுன்னா நீங்கள் ஜேபி மார்கன் எடுத்துக்கிறீங்க. there is so many stories கோல்டு வந்து பேரிஷ்க்கும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஜேபி மார்கன்லாம் வந்து ஜஸ்ட்டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் அது மாதிரி எடுத்துக்கணும். எப்படி அதை நம்பிலாம் நீங்கள்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது சார். இப்போ அந்த ஒரு பக்கம் இருக்கணும் சார். அதாவது இந்தியாவில் தமிழ்நாடு எடுத்துக்கலாமே சார், ஒரு சில நகை வியாபாரிகள் அவங்களோட பார்வைகளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடத்துக்குள்ளே வந்து சவரன் வந்து 1,60,000 கிட்ட தொடருன்ற மாதிரி அவங்க பார்வையை முன் வைக்கிறாங்க சார். இப்போ உங்கள் பார்வையில் எப்படி சார் மேம்படுது? இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், தீஸ் ஆர் ஆல் ஒப்பீனியன், புரியுதுங்களா? அதாவது இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்களுடைய ஒப்பீனியனை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. பட் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஒப்பீனியனால் அவங்க வந்து தே ஆர் அக்கௌண்டபிளா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நகை வியாபாரி சொல்கிறாரு இன்றைக்கி ₹1,00,000 இருக்கக்கூடிய தங்கம் வந்து 1 இயரில் 1,60,000 போகும், கண்டிப்பாக போகும் அப்படின்னு தம்பிங் ஆன் த டேபிள் இதில் அடித்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அது வந்து உண்மையாக இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணணும்? இன்றைக்கி வந்து ₹1,00,000 தங்கத்தை விற்கணுமா? ₹1,00,000 தானே இன்றைக்கி இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி அவங்க தங்கத்தை விற்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? சரி, நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய தங்கம் இன்றைக்கி விற்றாங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு விற்பாங்க? ₹1,00,000. ஸோ ஆபரண தங்கத்துடைய விலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ₹1,04,000 தான் இருக்குது. அப்போ நான் இன்றைக்கி ஒரு பொருள் ₹1,04,000 விற்குது. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு 6 மாதம் கழித்து அது வந்து ₹1,60,000 போகும் அப்படின்னு சொல்கிறேன், அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னதுன்னா நான் இன்றைக்கி 1,00,000க்கு 1,10,000க்கு 1,15,000 இது வந்து எப்படி போகும்? 1,00,000லேருந்து 1,60,000 ஓவர் நைட் போக போகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா யாராவது ஏற விற்பாங்களே? விற்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் லுக் அட் த லாஜிக். இன்றைக்கி 1,00,000 இருக்குது, இன்றைக்கி விற்றா என்னென்னா எனக்கு வந்து பெருசாக லாபம் கிடையாது, நாளைக்கு விற்றாலும் லாபம் கிடையாது, நாளைக்கு விற்றாலும் லாபம் கிடையாது. ஆனால் 1 இயர் வரையும் வெயிட் பண்ணேன்னா இந்த என்டையர் நான் இன்றைக்கி என்னென்னலாம் இன்வென்ட்ரி வச்சுருக்கணும் எல்லாத்துக்கும் நான் 60% சம்பாதிக்க முடியும். கரெக்டாக? ஏன் அது மாதிரி பண்ணலை? ஸோ இது வந்து என்னென்னா இந்த பாயிண்ட் வந்து இப்போ நகை வியாபாரி வந்து நகை வந்து கீழே போகும்னு சொல்லுவாங்களே, வாய்ப்புகள் குறைவு தான் சார். வாய்ப்புகள் குறைவு, வாய்ப்பே இல்லை ராஜான்னு சொல்கிறாங்க இல்லையா? வாய்ப்பே கிடையாது, புரியுதுங்களா? அதுவும் ஷார்ட். நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படியே குறைஞ்சாலும் என்ன சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் குறையிற மாதிரி குறையுமே வழி உடனே ஏறிடும், குறையிற மாதிரி குறையும் உடனே ஏறிணும்னு சொன்னாங்களே. இப்போ ஜனவரி 29, நம்ம இன்றைக்கி வந்து ஜூன் 29 நிற்கிறோம், புரியுதுங்களா? ஸோ 5 மாதம் ஆச்சு, குறையிற மாதிரி குறைஞ்சி எங்கே ஏறினது?
அதெல்லாம் கிடையாது. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு சில அஜெண்டா இருக்குது. நம்ம என்ன பார்க்கணுன்னா, ஆஸ் அ இன்வெஸ்டர் நீங்கள் வந்து இந்த தங்கத்தை வந்து ஒரு 1 மந்த்து 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் வந்து உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் இந்த நகை வாங்கணும் அப்படின்னதுன்னா வாங்குங்க. பட் இப்போ தான் குழந்தைக்கு 4 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, இன்னும் குழந்தை கல்யாணத்துக்கு இன்னும் 10-15 வருஷம் இருக்குது, அப்போ தான் வேணும் அப்படின்னதுன்னா நீங்கள் இப்போதைக்கு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. சார் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம சில்வர் எடுத்துக்கலாமே சார். அதாவது சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைகள் அதிகமாகவே இருக்குது சார். ஆனால் இருந்தாலும் வந்து சில்வர் வந்து உயராமல் வந்து குறைஞ்சிட்டு இருக்குல்ல சார், இதை எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அதுதான் சில்வருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா கிட்டத்தட்ட 420 ரூபா வரையும் பர் கிராம் போச்சு. இன்றைக்கி வந்து 240 ரூபா இருக்குது. அதாவது நம்ம ஆபரண சில்வர் இது. பட் வந்து சில்வர் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அது வந்து $120 போயிட்டு இன்றைக்கி வந்து $56 இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா அது வந்து 50% மேலே 54%, ஆக்சுவலி 54% வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கீழே விழுந்திருக்கு. இந்த 54 திருப்பி அங்கே போகணுன்னா 118% ஏறணும். ஸோ 118% சில்வர்லாம் வந்து இப்போதைக்கு, அதாவது இன்னும் சில வருஷங்களுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இது வந்து ஒன்று. அப்புறம் என்ன சொன்னாங்க, அதாவது ஒன்று ஏறின உடனே சில்வரில் இதில் இருக்குது அதில் இருக்குது எல்லாத்துலேயுமே சில்வர் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஜோக் படித்தேன், அதில் இருக்குது இதில் இருக்குன்னாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சில்வர் பேப்பர் வந்து காஜு கத்திலி ஸ்வீட்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஒன்று வரும்போது அது இல்லாமல் ஒன்றும் இல்லை, இது இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து அதாவது இந்த கமாடிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், நான் ஒருத்தரோட இதை கேட்டேன், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னதுன்னா, நிறைய வந்து சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் நிறைய கேப் இருக்குது, அதனால் இப்போதைக்கு வந்து அதெல்லாம் வந்து ஏறதில்லை. நம்ம சிம்பிள் லாஜிங்க ஒன்று வந்து ஓகே, இவ்வளோ நாளாக வெறும் அது வந்து ஒரு 75 ரூபா 65 ரூபா இதே மாதிரி தான் வந்து கிராம் சில்வர் வந்து வருஷ கணக்கில் இருந்தது. புரியுதுங்களா? அப்படின்னு இருக்கிறது டக்குன்னு ஒரு 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா இருந்ததுன்னா ஓகே, இவ்வளோ நாளாக ஏறல அதுக்குங்கிறது ஓகே. அது 400 ஆனதுக்கப்புறம் 500 வரும், 1000 வரும், சிங்கம் இது சில்வர் இஸ் அ நியூ கோல்டு இப்படின்னு சொல்லிட்டு மேலே போகும்போது அவ்வளோ பேரும் அவங்க வந்து தே வில் ஹேவ் தேர் ஒப்பீனியன் அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் கோல்டு அண்ட் சில்வரை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் த நெக்ஸ்ட்டு 1 or 2 years. இல்லை சார் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ஓகே, எனக்கு அதில் மேலே ஒரு இது இருக்குதுன்னா ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு மந்த் ஆன் மந்த்து எஸ்ஐபி மாதிரி அல்லது ஒரு சிட்டு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வேணால் நீங்கள் கட்டிக்கலாம். பட் நாட் அட்வைசபிள் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு பல்காக பண்ணுறதுல வந்து அது வந்து தட்ஸ் நாட் அ ரைட். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அது ஓகேவா சார்? இல்லைங்க, லாங் டேர்ம் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கில் கோல்டு ஏறின போதும் சரி, நான் வந்து கோல்டையோ சில்வரையுமே என்றைக்குமே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே நான் கருதுனதே கிடையாது என்றைக்குமே. என்ன ரீசன் அப்படின்னா, ரீசன் இஸ் வெரி சிம்பிள். என்னை பொறுத்தவரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங். அது ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணும், அதனால வந்து ஒரு நிறைய பேருக்கு வேலை கிடைக்கணும், அது வந்து அதனால் ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து ஒரு ஸ்பெண்டிங் நடக்கணும், இதெல்லாம் இருக்கணும். அது வந்து எங்கே நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனி ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி 10 பேர் வேலை பார்க்குறாங்க, நாளைக்கு 1000 பேர் வேலை பார்க்குறாங்க, நாளைக்கு 1,00,000 பேர் வேலை பார்க்குறாங்க அப்படின்னதுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதோடு இல்லாமல் அவங்க ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ரியல் க்ரோத்து. வேறஸ் நீங்கள் தங்கத்தை பொறுத்தவரையும் என்னென்னா, உங்கள் அப்பா காலத்தில் அல்லது உங்கள் தாத்தா காலத்தில் பவுனே 1000 ரூபா விற்றுது. புரியுதா? அப்பா காலத்தில் பவுன் வந்து 10,000 ரூபா விற்குது, உங்கள் காலத்தில் பவுன் 1,00,000 ரூபா விற்குது. இது வந்து என்னென்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃப்ளேஷன். ஸோ இது வந்து என்னென்னா ஆக்சுவலி தங்கம் வந்து இட் இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து வீட்டில் வந்து சும்மா தூங்குது. ஸோ என்னை பொறுத்தவரையும் தங்கத்தை நான் என்றைக்குமே ஏறின போதும் சரி என்றைக்குமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கருதுனதே கிடையாது. திஸ் இஸ் மை பர்சனல் இது. நான் சொல்கிறது தான் ரைட்லாம் நான் சொல்லலை. பட் வந்து நீங்கள் வந்து ஏதாவது உங்களுடைய தேவைக்குன்னா தங்கமோ வெள்ளியோ வாங்கலாமே வழி அதை இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு கருதுகிற அளவுக்கு இல்லை. பிகாஸ் தெர் ஆர் ஸோ மெனி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதை அவாய்ட் பண்ணலாம். உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் சார், அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே வந்து தங்கம் எவ்வளோ ஏறும் நினைக்கிறீங்க சார் நீங்கள்? இல்லைங்க இந்த ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஏற்கனவே நான் ஒரு தடவை வந்து 10,000 போகாது அப்படின்னு சொன்னேன். பட் வந்து என்னென்னா அது வந்து பயங்கரமாக ஏறிடுச்சு. அதுக்கே இன்னும் நிறைய பேர் ஒரு 10,000 போகாதுன்னு சொன்னவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ப்ராபப்ளி நான் போகாதுன்னு சொன்னேன், அது மேலே 16,000 போச்சு. அன்றைக்கி நீங்கள் வந்து விற்றுட்டு
இப்போ திருப்பி 10,000 வந்து வரலாம், புரியுதுங்களா? திருப்பி வருமா வராதான்னு தெரியல, வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை என்னென்னா, ஆல்ரெடி வந்து இந்த இயர்லேயே லாஸ்ட் 5 மாதத்துலேயே 30% தங்கம் விழுந்துருச்சு. அதனால இன்னும் நெக்ஸ்ட்டு 1 இயரில் இதே லெவலோ மேபி இங்கேருந்து ஒரு 5-6% which is equal to fixed deposit return வரத்துக்கு. அது நான் சொல்கிறது அப்சைடில் வந்து இங்கேருந்து ஒரு 5-6% இங்கேருந்து கிடைக்கலாம், அல்லது இதை விட கீழே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வழியே பெருசாக அதுக்கான இது முடிஞ்சிருச்சு. பிகாஸ் இந்த ரிட்டர்ன் எல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்டடாக 2 years 3 years உடைய ரிட்டர்னில் வந்து அது கொடுத்துருச்சு. அதனால வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அ கன்சாலிடேஷன் ஃபேஸ் ஆர் வந்து இதே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. நான் வந்து என்ன பண்ணேன், நான் சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த டேட்டா. ஓகே, புரியுதுங்களா? அதாவது எனக்கு ஒரு பர்சனல் பயாஸ் இருந்தால் கூட நான் என்னுடைய இந்த கருத்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். ஓகே சார், உங்கள் பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருந்தீங்க. அதாவது தங்கம் அப்புறம் வெளியே வந்து என்னுடைய இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாதிரி உங்கள் பார்வையில் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேருக்கு அது மாதிரி ஒரு ஈர்ப்பு இருக்கலாம் சார். அப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுருந்தா ஓகேன்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ சார் சொல்லுவீங்க? தங்கம் வெள்ளி வந்து போர்ட்ஃபோலியோ அப்படின்னா மினிமம் ஒரு 10% வச்சுக்கலாம் சார். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் சொல்கிறதுங்கிறது ஓகே, பட் நான் அதே பார்த்து வளர்ந்தவங்க, அல்லது நான் நிறைய தடவை வந்து நான் வாங்கின போது நல்ல ரிட்டர்ன் வந்தது, அதனால எனக்கு அதில் எது இருக்குதுன்னா 20% வரையும் மேக்ஸிமம் போகலாம். ஸோ 10%ங்கிறது வந்து ஐடியல் ஜஸ்ட் ஃபார் த ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து இஃப் யூ ஆர் வெரி புல்லிஷ் அபவுட் இதுன்னா ப்ராபப்ளி 20% வச்சுக்கலாம். ஸோ 10 to 20% தான் மேக்ஸிமம் யூ கேன் கீப் இட் இன் த கமாடிட்டி. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். பேசாம ரவுடி ஆயிட்டுமா?